ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாட் வெஜ் சோயா கோலா உருண்டை. இது எப்படி பண்ணுவோம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சோயா எடுத்துக்கோங்க. அதோட ஹாட் வாட்டர், கொஞ்சம் லியூக் வார்ம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா அந்த சோயா எல்லாமே தண்ணி அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆகிடும், நல்லா பஞ்சு மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இது நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. சோயா நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள், இல்லை தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா அதோட டேஸ்ட் போயிடுங்க. அதனால் எண்ணெயும் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இந்த சோயா, ஊற வச்ச சோயா வந்து லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி விட்டுருங்க, ஒரு மாதிரி திரியாக வர அளவுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் சோம்பு எடுத்துக்க கையில் இடித்து சைடில் வச்சுக்கலாம். ஒரு மண் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோடு இந்த இடித்த சோம்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கரியாமல் பார்த்துக்கோங்க. இதோடு சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதோட சின்ன சின்னதாக நறுக்கிய கொத்தமல்லியும் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள். இதுவும் நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது ஓவர் பேர்ன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ளேம் ஒண்டி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து இந்த சோயா நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம்ல, அது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த சோயாவும் இந்த மசாலாவும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸில் தான் நாங்கள் சொன்னேன், நீங்கள் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த சோயாவோட டேஸ்ட் தெரியாது. ஸோ கொஞ்சம் ட்ரையாகவே வச்சுக்கோங்க. இது நல்லா சாட்டே பண்ணி வச்சுட்டு இந்த மசாலா எல்லாம் பிளெண்ட் ஆகிட்ட அப்புறம் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்கோங்க, தட் இஸ் மிளகா பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிவிடுங்க. இதுவும் எல்லாமே வந்து சாட்டே பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக நம்ம உடச்ச கடலை பொடி வந்துட்டு உடச்சி வச்சுக்கோங்க, தட் இஸ் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நம்ம உருண்டை பிடிக்கும்போது அந்த பைண்ட் ஆகிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு கொஞ்சமாக அரைச்சி வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ சின்ன ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. இதோட நம்ம கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டு சின்ன சின்ன பால்ஸாக ரவுண்டாக உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சோயா உருண்டை நம்ம வச்சுருந்தோம்ல, அது ஒன்று ஒன்றா போட்டுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் போடுங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா இந்த சோயா உருண்டை வந்து ஒன்று ஒன்றா உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட அப்புறமா இந்த சோயா உருண்டெல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு வந்து சிம்மில் வச்சுருங்க. ஸோ தட் அது வந்து அந்த நீங்கள் ஃப்ரை ஆகும்போது அது வந்து உள்ளே இருக்கிற ஸ்டஃப்லாம் வெளியே வராமல் இருக்கும். நல்ல பைண்ட் ஆகிட்டு ஒரு ப்ராப்பரான ஷேப்பில் வந்து அந்த சோயா உருண்டை இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அது குக் ஆகிட்ட அப்புறமா பொறுமையாக நீங்கள் ஒரு சோயா உருண்டையாக நீங்கள் திருப்பி போட்டுருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் நல்ல ஒரு சூடான சோயா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஒரு சோயா பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது ஒரு ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்லாம் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுக்கலாம். ஒரு பெஸ்ட்டு ஸ்டார்டருங்க. இப்போ நீங்கள் மட்டனுக்கு ஈக்குவலாக ஒரு ரெசிபி கேட்டிங்கன்னா ஐ வில் சஜஸ்ட் சோயா கோலா உருண்டை. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் ரெசிபீஸ் நான் உங்களை கண்டிப்பாக ரீச் பண்ணுவேன். ஹாப்பி ஈட்டிங். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.